What are you doing? Docking. வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் சக்தி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்ஸ்டெல்லர் மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கடையில் இந்த இன்டர்ஸ்டெல்லரை பற்றி ஹிடன் டீட்டெயில்ஸ், பிரேக் டவுன் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் 10ல் ஒரு வீடியோவாக இது இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் நாமளும் இந்த இன்டர்ஸ்டெல்லர் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிடன் ஈஸ்டர் எக்ஸ் இதை பற்றிலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹாலிவுட் வெப் சீரிஸ் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் தமிழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், இன்டர்ஸ்டெல்லர் வாஸ் ஆல்மோஸ்ட் டைரக்டட் பை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஸோ ஆக்சுவலி இன்டர்ஸ்டெல்லர் மூவி வந்து கிறிஸ்டோபர் நோலன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு டைரக்டரால எடுக்கிற மாதிரியான ஒரு பிளான் இருந்திருக்கு. அந்த டைரக்டர் யாரு அப்படின்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஸ்பீல்பர்க் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டைரக்டர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் மூவிஸை கொடுத்துருக்காரு. அண்ட் இவருடைய மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப இமோஷனலா இருக்கும். இவருடைய ஒரு சில படங்கள் நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்துக்கலாம். ஜாஸ், ஈடி, ஜுராசிக் பார்க், சின்லர்ஸ் லிஸ்ட், சேவிங் பிரைவேட் ரயன், இது எல்லாமே இவருடைய படங்கள் தான். இந்த எல்லா படங்களுமே ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும், விஷுவலி ஸ்டன்னிங்காகவும் இருக்கும், அதே சமயம் எமோஷனலாகவும் இருக்கும். ஸோ இவர் வந்துட்டு இந்த இன்டர்ஸ்டெல்லர் மூவியை முன்னாடி எடுத்திருந்தாரு அப்படின்னா அது கண்டிப்பாக வேற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஸ்பீல்பர்க் வந்து 2006லயே இன்டர்ஸ்டெல்லரில் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருமே சயின்டிஃபிக்கலி இந்த மூவி வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நோபல் பிரைஸ் வின்னிங் பிசிசிஸ்ட் கிப்தோன் அப்படிங்கிறவரை வந்துட்டு இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வராரு. அதே மாதிரி ஸ்பீல்பர்க் தான் ஜோனத்தன் நோலனையுமே உள்ள கொண்டு வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண சொல்றாரு. ஜோனத்தன் நோலன் வந்து கிறிஸ்டோபர் நோலனோட பிரதர் தான். அவருமே வெஸ்ட் வேர்ல்டு, பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இந்த இன்டர்ஸ்டெல்லர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம ஸ்பீல்பர்க் வந்து 2009ல இந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு வெளியே போறாரு. எதனால அப்படின்னா இவருடைய ஸ்டுடியோவான ட்ரீம் ஒர்க்ஸ் வந்து பேரமௌண்ட் பிக்சர்ஸ்ல இருந்து பிரிஞ்சு போகுது. ஸோ அதனால இவருடைய ஸ்டுடியோவோட சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இவர் வந்துட்டு வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகி போயிட்டாரு. ஸோ அப்பதான் ஜோனத்தன் நோலன் வந்து ஆல்ரெடி அந்த இன்டர்ஸ்டெல்லர் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய பிரதரான கிறிஸ்டோபர் நோலனை உள்ள கொண்டு வராரு. இதுக்கப்புறம் தான் கிறிஸ்டோபர் நோலன் உள்ள வந்து அவருடைய அந்த காம்ப்ளெக்ஸான டைம் தியரிஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட்ல ரைட் பண்றாரு. இதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, த சயின்ஸ் இன் த மூவி இஸ் 100% ரியல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மூவி, டிவி சீரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் சயின்ஸே இருக்காது, வெறும் ஃபேக் பிசிக்ஸை வச்சு எல்லா தியரிஸுமே கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இன்டர்ஸ்டெல்லர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மையான சயின்ஸை வச்சும் ரியல் பிசிக்ஸை வச்சும் எழுதப்பட்ட ஒரு கதை. இந்த மூவில ஆல்ரெடி நோபல் பிரைஸ் வின்னிங் பிசிசிஸ்டான கிப்தோன் உள்ள இருந்ததுனால அவர் வந்துட்டு எந்த ஒரு சயின்டிபிக் கான்செப்டையுமே ஃபேக்கா கொடுக்க கூடாது, எல்லாமே ரியலா கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த வார்ம் ஹோல்ஸ், பிளாக் ஹோல்ஸ், டைம் டைலேஷன் இது எல்லாமே வந்துட்டு ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷனை பேஸ் பண்ணது தான். ஈவன் நாசாவோட சயின்டிஸ்டே வந்துட்டு இந்த மூவியை ஒன் ஆஃப் த மோஸ்ட் சயின்டிபிக்கலி அக்யூரேட் ஸ்பேஸ் மூவிஸ் எவர் மேட் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் கிப்தோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு புக்கையே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மூவில யூஸ் பண்ண அந்த ஈக்குவேஷன்ஸ், அந்த கான்செப்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு ரியல் புக்காவே எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, த பிளாக் ஹோல் took 100 hours per frame to render. இந்த மூவில காமிச்ச அந்த கர்கோண்டா அப்படிங்கிற பிளாக் ஹோல் தான் இது வரைக்கும் மோஸ்ட் சயின்டிபிக்கலி அக்யூரேட் பிளாக் ஹோல் இன் சினிமா ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவில காமிச்ச மாதிரி எந்த ஒரு மூவிலுமே இவ்வளோ அக்யூரேட்டா இது வரைக்கும் பிளாக் ஹோலை காமிச்சதே இல்லை. ஸோ கிப்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, விஎஃப்எக்ஸ் டீமுக்கு வந்துட்டு அந்த லைட் வந்து பிளாக் ஹோல் பக்கத்தில் இப்படி பெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ரியல் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துருக்காரு. அதை வச்சு தான் அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்குது. ஒரு ஃப்ரேமுமே 100 hours எடுத்திருந்திருக்குது ரெண்டர் ஆக. ஃபைனலாக அந்த ஃபைனல் அவுட்புட் வரதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800 terabytes ஆஃப் டேட்டா வந்து தேவைப்பட்டிருக்குது. ஸோ 8 பிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைட், அதே 1024 பைட் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோபைட், அதாவது 1 KB. 1024 KB 1 மெகாபைட், அதாவது 1 MB. 1024 MB வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜிகாபைட். இதை தான் நம்ம வந்துட்டு நார்மலாக 1 GB 2 GB அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி 1024 GB வந்து 1 TB, அதாவது டெராபைட். இதுக்கப்புறம் பீட்டாபைட், எக்ஸாபைட் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். பட் நம்ம இங்கே நிறுத்திப்போம். ஸோ 1 TB அப்படிங்கிறதே 1000 GB. அப்போ 800 TB அப்படிங்கும் போது எவ்வளோ ஸ்டோரேஜ் அதுக்கு தேவைப்பட்டிருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த KB MB கணக்கெல்லாம் யாரும் உன்ட்ட கேட்டா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத எங்கேயாச்சும் காமிச்சு தானே ஆகணும். ஸ்கூல்ல இருந்து கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் இன்ன வரைக்கும் இது மட்டும் தான் தெரியும். எனிவே நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஹான்ஸ் ஜிம்மர் didn't know he was scoring a sci-fi movie. ஸோ இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஹான்ஸ் ஜிம்மர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். இவர் வந்து இந்த மூவில ஒரு செம்ம சூப்பரான ஹார்ட் பிரேக்கிங் சவுண்ட் ட்ராக்கை கம்போஸ் பண்ணியிருப்பாரு. வித்தவுட் நோவிங் த ஃபில்ம் வாஸ் sci-fi.
மூவி வந்து ஒரு சைஃபை மூவி அப்படின்னு தெரியாமலே வந்துட்டு இந்த மூவிக்கு ஒரு வேற மாதிரியான மியூசிக்கை வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. நோலன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஹான்ஸ் சிம்மருக்கு ஜஸ்ட் ஒரு அப்பா அவருடைய பொண்ணை விட்டுட்டு பிரியற மாதிரி ஒரு சீனை மட்டும் கொடுத்து இந்த எமோஷனுக்கு மட்டும் நீங்க மியூசிக்கை கம்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1 பேஜ் லெட்டரை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபாதர் அண்ட் சைல்டு அந்த எமோஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற லெவலான மியூசிக்கை பியானோல போட்டிருப்பாரு. அதை தான் இந்த இன்டர்ஸ்டெல்லரோட மெயின் தீமாவுமே வச்சிருக்காங்க. ஃபைனலா இது ஒரு சைஃபை மூவி அப்படின்னு ஹான்ஸ் சிம்மருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ரொம்பவே ஷாக்காகி இருந்திருக்கிறாரு. இந்த மூவில அந்த எமோஷனல் ஒர்க் ஆனதுக்கு காரணமே பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, the miniatures models used for spaceships were real. ஸோ நோலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல CGI யூஸ் பண்றதுக்கு பதிலா அந்த ஸ்பேஸ் ஷிப்ஸை ரொம்ப ரியலா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினியேச்சர்ஸ் மாடலை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன ப்ரோ மினியேச்சர் மாடல்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மினியேச்சர்ஸ் அப்படிங்கிறது CGIக்கு பதிலா அந்த ஆப்ஜெக்டையோ இல்ல திங்கையோ வந்துட்டு பிசிக்கல் மாடலா கொண்டு வருவாங்க. அதை நம்ம மூவில பார்க்கும்போது ரியலா தோணும். ஸோ அதுதான் மினியேச்சர் மாடல்ஸ் அப்படிங்கிறது. இதை நீங்க கிளாசிக் ஃபிலிம்ஸ் லைக் ஸ்டார் வார்ஸ், 2001 A Space Odyssey இந்த மூவிஸ்லாம் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார் வார்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே தெரியும் இது வந்துட்டு ஏதோ ஒரு டப்பாவில் ஒட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு. பட் 2001 A Space Odyssey எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கை ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே இது வந்துட்டு ஃபேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மூவி நேம் வேணா 2001 A Space Odyssey இருக்கலாம், ஆனா படம் ரிலீஸ் ஆனது வந்து 1968ல. நீங்க இப்ப அந்த மூவி எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் 1968ல இந்த அளவுக்கு யோசிச்சு படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு உங்களை பிரமிக்க வைக்கும். கண்டிப்பா டைம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸ்டான்லி குப்ரிக் தான் அந்த மூவி எடுத்திருப்பாரு. நிறைய இடத்துல இவருடைய பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இந்த மினியேச்சர் மாடலை இன்டர்ஸ்டெல்லர்ல எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த என்டூரன்ஸ் ஸ்பேஸ் ஷிப், அந்த ரேஞ்சர் ஷட்டில், அந்த லேண்டர்ஸ் இதெல்லாமே ரியல் பிசிக்ஸ் மாடலை வச்சு பிளஸ் பிராக்டிகல் லைட்டிங்கும் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்ஸை இன்னும் ரியலிஸ்டிக்கா காமிக்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்கு. CGI யூஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டா பண்ணிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, the Tesseract scene was built practically not CGI. ஸோ இந்த மூவியோட ஃபைனல் சீன் அப்படிங்கிறது வந்து கூப்பர் அந்த டெசராக்ட் குள்ள விழுகிறதா இருக்கும். அதையுமே இவங்க வந்து CGI-யால பண்ணல, ரியல் பிசிக்ஸோட செட்டு போட்டு அந்த சீனை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. நோலன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு பெரிய கியூபை மிரரா வச்சு அதை வந்து ஸ்ட்ரக்சரா அமைச்சு அதுக்கேற்ற மாதிரி லைட்டையும் வச்சு ரியலா கொடுத்துருக்காரு. இதை நீங்க மூவில பார்க்கும்போது CGI இல்ல அப்படின்னா நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த செட் எல்லாமே ரொம்ப ரியலா இருந்ததுனால தான் மேத்யூ மெக்கனாஹேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அத்தன்டிக்கா ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, the blight disease in the movie is based on real science. ஸோ இந்த மூவில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அந்த பிளைட் டிசீஸ் வந்திருக்கும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய டிசீஸ்லாம் வந்திருக்கு. 1845 to 1852 அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அயர்லாந்துல பொட்டேட்டோ பிளைட் வந்திருக்கு. இதனால 1 மில்லியன் பீப்புள் வந்துட்டு பசியிலேயே இறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 1930ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா US, கனடா இந்த ஸ்டேட்ஸ்லாம் அந்த டஸ்ட் ஸ்டோம்ஸ் வந்திருக்கு. இதனால ரொம்பவே வந்துட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஈவன் இந்தியாலே கூட ஃபங்கல் டிசீஸ் அஃபெக்ட் பண்ணிருக்கு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா 1943ல வெஸ்ட் பெங்கால், அதாவது பங்களாதேஷ்ல இந்த ஃபங்கல் டிசீஸ்னால ரைஸ் எல்லாம் வந்துட்டு விளையாம இருந்திருக்கு. இதனால 3 மில்லியன் பீப்புளுக்கு மேல இறந்திருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த மூவில நடந்த மாதிரியே ரியல் லைஃப்லயும் ஃபுட் ஷார்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, the cornfields were real and sold for profit. ஸோ இந்த மூவியோட ஓப்பனிங் சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கார்ன்ஃபீல்டை காமிச்சிருப்பாங்க, அதாவது மக்காச்சோள தோட்டத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த தோட்டத்தோட நடுவுலயே ஹீரோ வந்துட்டு அவருடைய பையனை காரை ஓட்ட சொல்லி அந்த இந்தியன் ட்ரோனை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த சீனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா CGI கிடையாது. கிறிஸ்டோபர் நோலன் இந்த மூவிக்காகவே 500 ஏக்கர்ல ரியலாவே மக்காச்சோளத்தை விதைச்சு அதுக்கப்புறம் அதை அறுவடையுமே பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கிறாரு. அண்ட் அந்த மணியுமே வந்துட்டு இந்த படத்துக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டோபர் நோலனுக்கு ஜாக் ஸ்னைடர் கிட்ட இருந்து தான் இந்த ஐடியா கிடைச்சிருந்திருக்கு. ஜாக் ஸ்னைடருமே மேன் ஆஃப் ஸ்டீல் படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய கார்ன்ஃபீல்டை வந்துட்டு மேக் பண்ணியிருக்கிறாரு. அந்த சூப்பர்மேன் மூவில காமிச்ச அந்த கார்ன்ஃபீல்ட்ஸுமே எதுவுமே CGI கிடையாது, அதுவுமே வந்துட்டு ரியல் கார்ன்ஃபீல்ட்ஸ் தான். ஸோ ஜாக் ஸ்னைடர் எப்படி கார்ன்ஃபீல்டை வச்சு அதுல இருந்து ப்ராஃபிட் எடுத்து படத்துக்கு யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி கிறிஸ்டோபர் நோலனும் இன்ஸ்பயர் ஆகி இந்த மூவில அப்ளை பண்ணியிருக்கிறாரு. நாங்களும் தான் மக்காச்சோளம் விதைக்கிறோம், ஆனா பெருசா எந்த ஒரு லாபமும் வர மாட்டேங்குது. எனிவே இட்ஸ் ஜஸ்ட் விவசாயின் ரேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் சீன்ஸ் ஹேவ் நோ சவுண்ட் பிகாஸ் இட்ஸ் ரியலிஸ்டிக். மோஸ்ட் ஆஃப் த சைஃபை மூவில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோஷன்லாம் பெருசா சவுண்ட் கேட்கும். பட் இந்த இன்டர்ஸ்டெல்லர்ல நீங்க நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோஷன் சீன்ல வந்துட்டு எந்த ஒரு சவுண்டுமே இருந்திருக்காது. நீங்க கூட யோசிச்சிருந்திருக்கலாம், ஏன்னா இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது எந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டுமே இவங்க ஆட் பண்ணல அப்படின்னு. தட்ஸ் பிகாஸ் ரியல் லைஃப்ல சவுண்ட் வந்துட்டு ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண
பண்ண முடியாது சின்ஸ் தேர்ஸ் நோ ஏர் டு கேரி த வைப்ரேஷன்ஸ். ஸோ நோலன் வந்துட்டு இது 100% சயின்டிஃபிக்கலி அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால அந்த ஸ்பேஸ் சீன்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆக்கிட்டாரு. நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா மேத்யூ மெக்கனாஹை வாஸ் இன் தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் கூப்பர். எஸ், இந்த மூவில கூப்பரா ப்ளே பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபேமஸ் ஆக்டரையுமே கன்சிடர் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அது யார் யார் அப்படின்னா பிராட் பிட், லியோனார்டோ டிகாப்ரியோ அண்ட் டாம் க்ரூஸ். இவங்க எல்லாத்தையுமே இந்த இன்டர்ஸ்டெல்லர்ல கூப்பரா ஆக்ட் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் நோலன் வந்துட்டு மேத்யூ மெக்கனாஹையோட 2012 ரிலீஸ் ஆன மர்ட் அப்படிங்கிற மூவில இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பிடிச்சி போய் இந்த மூவிக்கு கூப்பர் அப்படிங்கிற ரோலுக்கு இவர் தான் பெர்ஃபெக்டா இருப்பாரு அப்படின்னு இவரை வந்துட்டு கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா கூப்பர் அப்படிங்கிற கேரக்டருக்கு மேத்யூ மெக்கனாஹை ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அந்த டீப் வாய்ஸா இருக்கட்டும், ரா எமோஷனா இருக்கட்டும், கிரவுண்டட் ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரியலா இருக்கும். ஸோ ஃபைனலா ஒரு போனஸ் ஃபேக்ட், நாசா சீக்ரெட்லி ஹெல்ப்டு வித் தி ஃபிலிம். ஸோ நாசா எப்படி இந்த இன்டர்ஸ்டெல்லர் மூவிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மூவில யூஸ் பண்ண ஒரு சில டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்பேஸ் டிராவல் டீடைல் இதெல்லாம் வந்துட்டு ரியல் நாசா ப்ராஜெக்டை இன்ஸ்பயர் பண்ணது தான். ஈவன் அந்த டார்ஸ் அப்படிங்கிற ரோபோட் கூட ரியல் நாசா ப்ரோட்டோடைப்பை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணது தான். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு கொடுத்தது தான். இந்த மூவி வந்துட்டு ரொம்ப ரியலாகவும் இணைய வரைக்கும் இவ்வளோ பேர் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க என்ன இந்த மூவியை பத்தி நினைக்கிறீங்க? இந்த மூவி ரீரிலீஸ் ஆனப்ப தியேட்டர்ல போய் பார்த்தீங்களா இல்லையா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதை தாண்டி இந்த மூவில இதெல்லாம் பண்ணாங்க ப்ரோ, நீங்க வந்துட்டு இதுல சொல்லல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. அதை வந்துட்டு நம்ம பார்ட் 2ல டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி வேற என்ன மூவி ஆர் சீரீஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஆர் ஹிடன் டீடைல்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.